பேச்சு ஆனந்திக்காக வேண்டிக்கிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்க பால் காய்ச்சறாங்க. அந்த பால் திரிஞ்சு போகுது. இதை பார்த்த உடனே பேச்சுக்கு ஒன்றுமே புரியல. ஆனந்திக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. உடனே ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுடி, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனந்தி அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டாக்டர் சொன்னதை சொல்லாமல், ஒன்றும் இல்லைம்மா, சத்து குறைபாடாம், அதனால தான் இப்படி இருக்கான், சரியாயிடுமா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏம்மா, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க. பேச்சு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஆனந்திக்கு ஷாக் ஆகுது. ஐயோ, என்ன இது இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை சமாளிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னாச்சு ஆனந்தி, என்ன பிரச்சனை, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தி யார்கிட்டேயுமே உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிட்டு போகிறாங்க. ரூமில் போனதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக ஆனந்தி கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. உடனே கண்ணாடி முன்னாடி ஆனந்தியோட மனசாட்சி தோன்றி, டாக்டர் சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு உனக்கே சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கேட்குது. உடனே ஆனந்தி அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழறாங்க. அன்புவோட மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. உடனே அன்புவோட அம்மா அவங்க அண்ணன்கிட்ட, ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஆனந்தியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்பு, இந்த ஆனந்தி நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு ஆனந்தியை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காரு.